ஸோ இப்போ நம்ம வந்து தசை வந்து எப்படி தசைன்னு எழுதியிருக்கோம். ஸோ பெருக்கிறப்போ என்ன தசை எவ்வளோ வந்து கடந்திருக்கும் எவ்வளோ இருக்குன்றதை எழுதி கொடுத்துருப்பாங்க. அடுத்தது வந்து இப்போது என்ன தசை நடக்கிறது அப்படின்றதையும் எழுதி கொடுத்துருப்பாங்க. ஸோ ரெண்டுத்துக்கும் என்ன மீனிங், ஜாதகத்துலேருந்து அதை எப்படி வந்து நம்ம பார்க்குறோம், எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கிறத இங்கே பார்ப்போம். ஸோ இதுக்கு முன்னாடி ராசி எப்படி பார்க்கறது, சந்திரன் எங்கே இருக்காருன்றதை வச்சு எந்த ராசியில் இருக்கார் அதான் நம்மளுடைய ராசின்னு நம்ம சொல்கிறோம். அப்புறம் இன்னும் கொஞ்சம் எத்தனை டிகிரியில் இருக்காருன்றதை வச்சு எந்த நட்சத்திரத்தில் எந்த பாதத்தில் இருக்காருன்னு சொல்லி அதான் நம்ம நட்சத்திரம்னு சொல்கிறோம். அப்போ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோன்னா எல்லா நட்சத்திரத்துக்கும் ஒரு கிரகம் அதிபதியாக இருக்கும். ஸோ நம்ம என்ன நட்சத்திரமோ அந்த நட்சத்திரத்துக்கு யார் அதிபதின்னு பார்க்கணும். ஸோ நம்ம பார்த்த ஜாதகம் 2 டிகிரி மேஷ ராசியில் நம்ம ஒரு சந்திரன் இருந்த மாதிரி முன்னாடி இதில் பார்த்தோம். ஸோ 2 டிகிரி மேஷத்தில் இருந்தால் மேஷராசி, சந்திரன் இருந்தால் மேஷராசி. இன்னும் கொஞ்சம் 2 டிகிரிஸ்னால் என்ன நட்சத்திரம் வரும்னு பார்த்தா அஸ்வதி நட்சத்திரம் வரும். ஸோ 2 டிகிரியாக இருக்கிறதுனால அஸ்வதி நட்சத்திரத்தில் எந்த பாதம் அப்படின்னு பார்த்தா அஸ்வதி நட்சத்திரம் முதல் பாதம் வரும். இப்போ அஸ்வதி நட்சத்திரத்தோட அதிபதி யார் அப்படின்னா கேது தான் அதிபதி. ஸோ அதுலேருந்து என்ன தசையை எப்படி எழுதுகிறோன்னா இந்த டேபிள் வந்து நம்ம இந்த சைக்கிள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இது வந்து நம்மளுடைய லைஃப் சைக்கிள் எப்படி வந்து 12 தசையாக ஸ்ப்ளிட் ஆகிருக்கு அப்படின்னு. ஸோ இது வந்து ஒரு 120 இயர்ஸோடைய சைக்கிள். ஸோ ஆவரேஜாக எப்படி எதிர்பார்க்குறோன்னா ஒரு பர்சன் இது கேல்குலேட் பண்ணுற காலகட்டத்தில் ஒரு பர்சனுடைய லைஃப் ஸ்பேன் 120 இயர்ஸ் அப்படின்னு வச்சு நம்ம வந்து இதை வந்து இப்படி ஒவ்வொரு 9 கிரகத்துக்கு ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ 120 இயர்ஸ் வந்து இப்படி தான் ஸ்ப்ளிட் ஆகிருக்கும். சந்திரன் 10 வருஷம், அதுக்கப்புறம் செவ்வாய் 7 வருஷம், ராகு 18 வருஷம், குரு 16 வருஷம், சனி வந்து 19 வருஷம், புதன் 17 வருஷம், கேது 7 வருஷம், சுக்கிரன் வந்து 20 வருஷம், சூரியன் வந்து 6 வருஷம். இதெல்லாம் வந்து ஃபிக்ஸட். இப்போ சுக்கிரன் 20 வருஷங்கிறது ஃபிக்ஸட், குரு 16 வருஷங்கிறதும் ஃபிக்ஸட். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கணும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்னன்னா இந்த ஆர்டர் நம்ம தெரிஞ்சுக்கணும். எப்போவுமே சந்திர தசைக்கு அப்புறம் செவ்வாய் தசை வரும், செவ்வாய் தசைக்கு அப்புறம் ராகு தசை வரும், ராகு தசைக்கு அப்புறம் எல்லாருக்குமே குரு தசை வரும், குரு தசைக்கு அப்புறம் எல்லாருக்குமே 19 வருஷம் சனி தசை வரும், எல்லாருக்குமே 19 வருஷம் சனி தசை முடிஞ்சால் 17 வருஷம் குரு தசை வரும், 17 புதன் தசை வரும், 17 வருஷம் புதன் தசை யாருக்கு முடிஞ்சாலும் அடுத்தது வந்து கேது தசை வரும், கேது தசை முடிஞ்ச எல்லாருக்குமே 20 வருஷம் சுக்கிர தசை வரும், சுக்கிர தசை 20 வருஷம் முடிஞ்ச எல்லாருக்குமே சூரிய தசை 6 வருஷம் வரும். 6 வருஷம் சூரிய தசை முடிஞ்சால் யாருக்காக இருந்தாலும் அடுத்த 10 வருஷம் சந்திர தசையாக தான் இருக்கும். ஸோ 10 வருஷம் சந்திர தசை முடிஞ்சாலே எல்லாருக்குமே அடுத்த 7 வருஷம் செவ்வாய் தசை தான். ஸோ இது வந்து இந்த ஆர்டரும் சேஞ்ச் ஆகாது. இந்த ஆர்டர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஆர்டரும் என்றைக்குமே சேஞ்ச் ஆகாது. ஒவ்வொரு கிரகத்துக்கும் இப்போ சனி தசைனா 19 வருஷம், குரு தசைனா 16 வருஷம், புதன் தசைனா 17 வருஷம். ஸோ ஒவ்வொரு தசைக்கும் எவ்வளோ டைம் பீரியடுங்கிறதும் ஃபிக்ஸடு. ஸோ இது நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அதை புரிஞ்சுனதுக்கப்புறம் நட்சத்திரத்தோடைய அதிபதி தெரிஞ்சுட்டோம். இந்த கேஸில் வந்து கேது தான் அஸ்வதி நட்சத்திரத்தோடைய அதிபதி. ஸோ கேதுக்கு நம்ம இங்கே வரோம். ஸோ கேதுக்கு 7 வருஷம் டைம், 7 வருஷம் தான் கேது தசையோட டைம். ஸோ இப்போது நம்ம வந்து இங்கே வந்து எப்போவுமே அந்த மாதிரி அஸ்வதி நட்சத்திரமாக இருந்தால் பிறக்கிறப்போ எவ்வளோ கடந்திருக்கோம் எவ்வளோ மீதி இருக்குன்றதை எழுதுகிறப்போ கேதுன்னு தான் எழுதியிருக்கோம். ஸோ அந்த பர்சனுக்கு பிறக்கிறப்போ கேது தசை தான் நடந்திருக்கு. அஸ்வதி நட்சத்திரமாக யார் இருந்தாலும் பிறக்கிறப்ப கேது தசைன்னு தான் எழுத முடியும். ஏன்னா நட்சத்திரத்தோடைய அதிபதி அந்த அதிபதிக்கு எவ்வளோ டைம் இந்த 120 இயர்ஸில் கொடுத்துருக்கோ அந்த டைமை தான் நம்ம எழுதுவோம். ஸோ அந்த பர்சனுக்கு கேது தசை தான் பிறக்கிறப்ப நடந்திருக்கும். ஸோ இதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். எல்லாருக்குமே கேது தசைனா எல்லாருமே 7 வருஷம் பிறந்து 7 வருஷம் எல்லாருக்குமே கேது தசையானா அப்படி இருக்காது. 7 வருஷத்தில் கேது வந்து ஒரு 13.3 டிகிரிக்கு அதிபதி. 4 பாதங்களுக்கு, ஒரு பாதம் 3.33 டிகிரி, 4 பாதங்கள் அஸ்வதி நட்சத்திரத்தில் இருக்குது. ஸோ அந்த 13.3 டிகிரிக்கு கேது கிரகம் வந்து நட்சத்திரத்துக்கு அதிபதி. ஸோ இந்த 13.3 டிகிரியில் எவ்வளோ டிகிரி வந்து அந்த சந்திரன் வந்து மூவ் ஆகிருக்கார் பிறக்கிற டைமில் அப்படின்னு பார்க்கணும். ஸோ 2 டிகிரி மூவ் ஆகிருக்கார். ஸோ 2 டிகிரி வச்சுட்டோம். ஸோ 13.3ல் 2 டிகிரி மூவ் ஆகிருக்கார். அப்படின்னா அதே அளவுக்கு 7 வருஷம் அவருடைய டைமு, அவ்வளோ டைம் அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே இழந்துட்டார். ஸோ மீதி டைம் தான் அவருக்கு இருக்குது. ஸோ
இப்போ 2 டிகிரி மூவ் ஆயிருக்கார், 13.3 ஸ்பேஸில் 2 டிகிரி மூவ் ஆயிருக்காருன்னா 7 வருஷ டைமிங்கில் எவ்வளோ கடந்திருப்பார் எக்ஸ்ன்னு வச்சு நம்ம இந்த ஃபார்முலாவை கேல்குலேட் பண்ணோன்னா 1.5 வருஷம் அவர் ஆல்ரெடி கடந்துட்டார். 2 டிகிரி அஸ்வதியில் அவர் ஃபார்வர்டாக வந்துட்டார். அப்போ பிறக்கிறதுக்கு முன்னாடியே அந்த 2 டிகிரி முடிஞ்சு போச்சு அஸ்வதி நட்சத்திரத்தில். அதே மாதிரி பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு 1.05 டிகிரி இந்த 7 வருஷத்தில் 1.05 டிகிரி வந்து ஆல்ரெடி முடிஞ்சு போயிருக்கும். ஸோ மீதி 7 வருஷத்தில் 6 வருஷம் இது நமக்கு வந்து மீதி இருக்கும். அதை தான் இங்கே வந்து எத்தனை வருஷம், எத்தனை மாதம், எத்தனை டேட்னு நம்ம வந்து எழுதியிருப்போம் ஜாதகத்தில். பிறக்கிறப்போ இந்த என்ன தசை, அந்த தசை வந்து எவ்வளோ கடந்திருக்கும், எவ்வளோ மீதி இருக்குன்றது எழுதுவோம். ஸோ இந்த ஒரு நட்சத்திரத்தில் எத்தனை டிகிரி மூவ் ஆயிருக்கிறார் அப்படிங்கிறத வச்சு அந்த நட்சத்திர அதிபதிக்கு எத்தனை வருஷம் தசை கொடுத்துருக்கோ அதில் எவ்வளோ ஈக்குவலாக கடந்திருப்பார், அதுக்கு ப்ரப்போர்ஷனேட்டாக கடந்திருப்பார். ஸோ பாதி நட்சத்திரம், அதாவது 2 பாதம், 3ஆம் பாதம் 2ஆம் பாதம் நடுவில் இருந்தால் 7 வருஷத்துக்கு பாதி 3.5 வருஷம் ஆல்ரெடி முடிஞ்சு போயிருக்கும், மீதி 3 வருஷம் தான் இருக்கும். 4ஆவது பாதம் லாஸ்ட் டிகிரியில் இருக்காருன்னா 6.5 வருஷம் அந்த தசையில் முடிஞ்சிருக்கும். ஸோ நமக்கு வந்து மீதி வந்து 1 வருஷம் சம்திங் இல்லை 6 மாதம் சம்திங் தான் கேது தசையில் இருக்கும். ஸோ அதை மாதிரி தான். ஸோ தசை வந்து எழுதுறதுக்கு என்ன மீனிங் அப்படிங்கிறத தான் இங்கே பார்த்தோம். ஸோ நட்சத்திரம் என்னன்னு பார்த்தோம், சந்திரன் இருக்கிற இடத்துல. நட்சத்திரத்துக்கு அதிபதி எந்த கிரகம்னு பார்த்தோம். அண்ட் இந்த சைக்கிளில் 2 விஷயம் இம்பார்ட்டண்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆர்டர் இம்பார்ட்டண்ட். சந்திரன், செவ்வாய், ராகு, குரு, சனி, புதன், சுக்கிரன், சூரியன், இந்த ஆர்டர் மாறவே மாறாது. அண்ட் ஒவ்வொரு கிரகத்துக்கும் எத்தனை வருஷம் கொடுத்துருக்கோம் அப்படின்றதும் மாறவே மாறாது. ஸோ இதை தெரிஞ்சுட்டா ஸோ நட்சத்திர அதிபதிக்கு எத்தனை வருஷம்னு பார்க்கணும். நட்சத்திர அதிபதிக்கு எத்தனை வருஷமோ அத்தனை வருஷத்தை நம்ம இங்கே எழுதிடணும். ஸோ அந்த தசை தான் பிறக்கிறப்போ இருந்திருக்கு. ஸோ எத்தனை வருஷம் கடந்துட்டோம், பிறந்ததுக்கப்புறம் எத்தனை வருஷம் இன்னும் அந்த தசை இருக்குன்னு பார்க்குறதுக்கு அந்த நட்சத்திரத்தில் எத்தனை டிகிரி வந்து அந்த கிரகம் வந்து மூவ் ஆயிருக்குன்றதை நம்ம பார்க்கணும். ஜாதகத்தில் பார்த்தா எத்தனை டிகிரி மூவ் ஆயிருக்குன்னு தெரியும். ஸோ அந்த டிகிரிக்கு மேட்சிங்கான வருஷங்கள் தான் இங்கே முடிஞ்சு போயிருக்கோம். ஸோ எவ்வளோ மீதி இருக்கோ அந்த மீதி டைமை நம்ம இங்கே எழுதுவோம். அதை தான் பிறக்கிறப்போ ஜனன தசை வந்து எவ்வளோ மீதி இருக்குன்றதை இங்கே எழுதுவோம். அது அதோடைய மீனிங். ஸோ அந்த தசை முடிஞ்சு போச்சு, இத்தனை வருஷம் முடிஞ்சு போச்சு, 7 வருஷம் முடிஞ்சு போச்சு, 1.7 முடிஞ்சு 5.5-6 வருஷம் கிட்டத்தட்ட முடிஞ்சு போச்சு. ஸோ இங்கே எவ்வளோ மீதி இருக்குன்றதை எழுதிட்டோம். இப்போ என்ன தசை நடக்கிறதுனா, இப்போ கேது தசை எழுதினோம், முடிஞ்சதுன்னா அடுத்தது அந்த பர்சனுக்கு சுக்கிர தசை 20 வருஷம் வரும். அடுத்ததெல்லாம் ஃபுல்லாக வரும். ஸோ ஃபுல்லாக வரும். அடுத்தது 20 வருஷம். ஸோ 26 வயசுக்கு அந்த பர்சனுக்கு 6 வருஷம் அந்த தசை இருந்திருக்கும். அப்புறம் 20 வருஷம் சுக்கிர தசை. ஸோ 27 வயசுக்கு 20 வருஷம் முடிஞ்சு சூரிய தசை ஸ்டார்ட் ஆகிடும். 37 வருஷத்துக்கு 33 வயசுக்கு 6 வருஷம் சூரிய தசை முடிஞ்சு சந்திர தசை. அப்புறம் 43 வயசு வரைக்கும் சந்திர தசை. ஸோ இந்த டைமிங், இந்த கிளாக் வந்து அந்த பர்சனோட லைஃப்பில் மூவ் ஆகிட்டே இருக்கும். 120 இயர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம அதே தசைக்கு அந்த பர்சன் வந்துடுவாங்க. ஸோ ஒரு லைஃப் ஸ்பேன் ஆவரேஜாக வச்சு அதை இப்படி டைம் கொடுத்துருக்கோம். நட்சத்திர அதிபதி எவ்வளோ மூவ் ஆயிருக்கார் அந்த நட்சத்திரத்தில், அதுக்கு ஈக்குவலான அவருடைய டைமிங்கில் நம்ம மைனஸ் பண்ணி அதை எழுதுகிறோம். அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு தசைக்கு ஃபுல் டைம் கொடுத்து இப்போ என்ன டைம் நடக்கிறது, எத்தனை வயசு, ஸோ அதை மைனஸ் பண்ணி எத்தனை வயசுன்றதை பார்த்து இப்போ என்ன தசைங்கிறத எழுதலாம்.